அரங்கம் அதிர்ந்ததா? தூங்கி வழிந்ததா? ரஜினிகாந்தோட கூலி படத்தோட விமர்சனத்த பார்க்கலாமா? லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல ரஜினி நடிச்சிருக்கக்கூடிய கூலி படம் திரையரங்கங்கள்ல வெளியாயிருக்கு. நாகார்ஜுனா, உபேந்திரா, சௌபின் சாஹிர், சத்யராஜ், ஸ்ருதிஹாசன் அப்படின்னு ரொம்ப பெரிய நட்சத்திர பட்டாளமே இந்த படத்துல இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. இந்த வருஷம் தமிழ் சினிமாவுல இதுவரைக்கும் வெளியான படங்கள் பெரிய அளவுல கமர்ஷியல் வெற்றிய பார்க்காத நிலையில 1000 கோடி அப்படிங்கிற பாக்ஸ் ஆபீஸ் கனவ சுமந்துகிட்டு ரிலீஸ் ஆயிருக்கு கூலி. கூலி படத்தோட அதிகாலை சிறப்பு காட்சிகள் ஆரம்பிச்சிருக்கக்கூடிய நிலையில படத்தோட விமர்சனங்களும் வெளியாச்சு. லோகேஷ் கனகராஜ் ரஜினி கூட்டணி ரசிகர்களை கவர்ந்துச்சா? தமிழ் சினிமாவுல பாக்ஸ் ஆபீஸ் கனவை கூலி படம் நிறைவேற்றுமா அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கமல் ரசிகரான லோகேஷ் கனகராஜ் ரஜினிக்கு வெறித்தனமான ஒரு அறிமுக காட்சியை உருவாக்கி இருக்காரு. லியோ படத்துல வந்தது மாதிரி இந்த படத்துல ரஜினிக்கு சிறப்பு டைட்டில் கார் ஒன்னும் உருவாக்கப்பட்டிருக்கு. அதுக்கேத்த மாதிரி அனிருத் இசைய செதுக்கி இருக்கிறாரு. கதையில இடம்பெற்றிருக்கக்கூடிய எல்லா கதாபாத்திரங்களுக்கும் சம அளவிலான முக்கியத்துவம் கொடுத்து ரொம்பவே சாமர்த்தியமா ஒரு திரைக்கதையை அமைச்சிருக்காரு லோகேஷ் கனகராஜ். ஒரு பக்கம் படத்துக்கு பாசிட்டிவான விமர்சனங்கள் வெளியானாலும் கூட இன்னொரு பக்கம் படத்துக்கு ஃபர்ஸ்ட் காட்சிக்கே நெகட்டிவான விமர்சனங்களும் வெளியாயிட்டு வருது. லோகேஷ் கனகராஜோட முந்தைய படமான லியோவை விட கூலி சுமாரா இருக்கிறதா ரசிகர்கள் சமூக வலைதளங்கள்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முதல் பாதியில ரஜினிகாந்த் பயங்கர எனர்ஜெட்டிக்கா ஒரு நடிப்பை வெளிப்படுத்தி இருக்காரு. நாகார்ஜுனா தன்னோட ஸ்டைலிஷான நடிப்பால கவர்ந்திருக்காரு. 4 பாடல்கள் இடம்பெற்றிருக்கு. ஆனா காட்சிகள் ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம் இல்லாம இருக்குது. இடைவேளை காட்சியில கூட வழக்கமான தன்னோட ஸ்டைல்ல ஒரு விண்டேஜ் பாடலை வச்சு அமர்க்களம் பண்ணியிருக்கிறாரு லோகேஷ் அப்படின்னு கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க.